இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேகி செய்யறது எப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்லயே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அப்புறம் கைஸ் எல்லாத்தையும் இதுல கொட்டிடுங்க. கொஞ்ச நேரம் வெந்துடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு மேகி பேக்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுலயே பவுடர் போட்டுருப்பாங்க, அதையும் போட்டுக்கோங்க. ஆனியனை பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்க நைஃபால கூட கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் ஒரு கடாய் காமிச்சல, அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கோங்க. அப்புறம் நம்ம பவுல்ல போட்ட வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேகியை வந்து வடிகட்டிக்கோங்க. வாட்டர்லாம் தனியா செப்பரேட்டா ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்துல வந்து மேகி மட்டும் செப்பரேட்டா வச்சுக்கோங்க. இதான் செப்பரேட் பண்ண மேகி கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சர்க்கரைன்னு சொல்லிட்டேன், உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கேரட்டை நல்லா சீவிக்கோங்க இந்த கடாயில. கைஸ் மசாலாவை கட் பண்ணிட்டு நம்ம கடாயில வெதிக்க வச்ச ஆனியன், கேரட், அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ அந்த மேகி வந்து நம்ம கடாயில வச்சிருந்தோம்ல, அதுல வந்து அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா போட்டு கிளறிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் அந்த செஞ்சு வச்ச மேகி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கைஸ். கடைசியா பினிஷிங் இப்படிதான் இருந்துச்சு. டேஸ்டிங் போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் கைஸ். டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் நீங்களும் ஃப்ரீயா இருக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பாய் ஃப்ரம் கீர்த்தன் விலாக்ஸ் தமிழ்.